வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டுஹுட் மெமரிஸ் இந்த சேனலில். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து அதாவது நான் 20 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும்போது அப்போல்லாம் வந்து இந்த தண்ணி விடுறாங்க பார்த்தீங்களா, ஊரில் கிராமத்தில் தண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் கிணத்துல வர தண்ணி இது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துகிற தண்ணியாக இருக்காது. அதாவது குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது, வெறும் குக்கிங்க்கு இது மாதிரி வேணால் பயன்படுத்துவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சின்ன வயசில் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஏஜில் இருக்கக்கூடிய அதே பசங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து தருவோம். அதுவும் எங்கள் அம்மாவுக்கு மெயினாக நான் எடுத்துகிட்டு வந்து தருவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோ உப்பு தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை வந்து போயிட்டு தூரத்தில் ஒன்று ரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அங்கே மாதிரி போகணும். இல்லைனா வந்து வயல் வேறு காடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய அந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு போயிட்டு ஒரு குடம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க கூட எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒரு 4-5 பேர் வந்து தண்ணி எடுக்க போயிடுவோம். அவங்க வீட்டுக்கு வந்து தேவைப்படுற தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைனா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணி எங்களுக்கு கம்பல்சரி வேணும் அந்த தண்ணி. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, ஒரு 4-5 பேர் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம். காடு அது வந்து அப்படியே அடுத்தடுத்த வயல் சேர்ந்துட்டு, இந்த வயலில் நல்லா இருக்கும், இந்த காட்டில் வந்து நல்ல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தொட்டியில் விட்டுருப்பாங்க, இல்லைனா வந்து அப்படியே மோட்டர்லேயே வந்துட்டு இருக்கோம். நாங்கள் அதில் ஒரு குடம் பிடிச்சி நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஒரு இடத்துல வந்து ஒரு புத்து இருந்தது, நல்ல ஒரு பெரிய புத்து. அவங்கவுங்க ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ அந்த புத்து சைடில் அப்படியே பார்த்துட்டேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு. இதில் வேற எப்படி தெரியுங்களா, வெறும் நான் அந்த பாம்பை தான் பார்த்துட்டு இருக்கேன். பாம்பு இருக்குன்னு பக்கத்தில் சொல்லவே முடியல. இந்த படத்துலலாம் சிலர் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, பாம்பை பார்த்தா பாம்பு அப்படின்னு கேஷுவலாக சொல்ல முடியும், பா 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 அப்படி பண்ணுறாங்களே, அதே மாதிரி எக்ஸாக்டாக நானும் அதே மாதிரி பண்ணேன். பாம்பு அப்படின்னு கம்ப்ளீட்டாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். பாம்புன்னு சொல்கிறதுக்குள்ள அது அப்படியே போயிட்டே இருக்குது. சில சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்தில் வந்து பாம்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புத்தில் வந்து அதை சுற்றி அந்த புத்தை வந்து சுற்றி அந்த பாம்பு வந்து போயிட்டுருக்கு. அது எதுவுமே பண்ண கிடையாது. ஆனால் நான் பார்த்தேன், கடைசியாக அந்த பாம்பை நான் மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரவே இல்லை. ஆனால் சொல்லிட்டேன், முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டேன், பாம்பு இப்போ தான்ப்பா அங்கே போணுச்சு. அதை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த காட்டுக்கே போகணும். ஆனாலும் பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு அந்த வயலை வந்து கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வீட்டில் போய் சேர்க்கறதுக்குள்ளே அப்படியே கழுத்தெல்லாம் வந்து அவ்வளோ வலிக்கும் நம்மளுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சில வேலைகள் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரி, ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, பாப்பா நான் வந்து சப்போஸ் இறந்துட்டுனா கூட எனக்கு இந்த நல்ல தண்ணியை வந்து இந்த வாயில் ஊற்றுங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க தண்ணிக்காக எவ்வளோ அந்த கஷ்டப்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இன்னும் மக்கள் அப்படி தான் அந்த கிராமத்தில் வந்து நல்ல தண்ணி கிடைக்காம அந்த உப்பு தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு, இப்போ தான் அந்த ஃபில்ட்ரு இதெல்லாம் அந்த மாதிரி, ஆனால் இயற்கையிலேயே அந்த தண்ணி கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.